போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒவ்வொரு டோல்கேட்டிலும் நின்று வழிப்பறி செய்ய பஸ் ஓனர்களுக்கும் பிரச்சனை, பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை. கம்மியான ரேட்டில் போகிற அரசு பஸ்ஸில் போகிறவங்களாம் எங்கள் பஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. அது இது இப்படி சொன்னோம்னா உடனே சீட் பெல்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அப்படி உபயோகமான காரணமாக போடுவாங்க. அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் மற்றும் நடத்துனர் நலச்சங்க நிறுவன தலைவர் ஜெயம் பாண்டியன் கடந்த 3 நாட்களாக விடுமுறை விட்ட காலங்களில் தமிழகத்தில் ஓடுகின்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக மாநில வரி, இந்திய வரி 2 வரிகளும் செலுத்தி இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒவ்வொரு டோல்கேட்டிலும் நின்று வழிப்பறி செய்ய கொள்ளைகள் போல பணம் வசூலிப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்துகிறாங்க. இங்கே ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ரிட்டன் இன்றைக்கி அவசரமாக ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம்னா, இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் ரிட்டன் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு அலுவலகங்களுக்கு கரெக்ட் டயத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க மக்கள். இந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரா வரிசையாக எல்லா டோல்கேட்லேயும் நிற்பாங்க. நின்னாங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காலதாமதம் படுத்தி வண்டி ஏற்கனவே டோல்கேட்டில் வந்து லீவின் காரணமாக அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கும். கூட இவங்களும் வந்து பூரா எல்லா டோல்கேட்லேயும் செக் பண்ணுறங்கிற பேரில் 2 மணி நேரம் காலதாமதம் பண்ணி வேண்டுமெனே அலக்களித்து வண்டியை அனுப்புகிறார்கள். இதனால் வந்து பயணிகளுக்கும் எங்களுடைய ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய சண்டைகள் நடக்குது. அதிகாரிகளும் வந்து டிரைவர்கள் வந்து இந்த மாதிரி பாசஞ்சர்கள் ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் எரிஞ்சு விழுந்து ஓட்டுநர்களை வந்து தகாத வார்த்தைகளை வந்து பேசுகிறாங்க. இதனால் வந்து நிறைய மன உளைச்சலுக்கு டிரைவர்கள் ஆளாகிறாங்க. பஸ் ஓனர்ஸ் நைட்டு தூங்க முடியல. 1 மணி 2 மணிக்கு ஃபோன் கொடுத்தாலும் ஓனர்கள்ட்ட ஃபோன் வாங்கி அதிகாரிகள் என்ன ஏதுன்னு அதை என்ன பிரச்சனை ஏன்னு நிப்பாட்டிங்கன்னு கேட்டால் அதுக்கு கூட ஃபோனை வாங்குறதில்ல, பதில் சொல்கிறதில்ல. இப்போ அதிகாரிகள் நல்ல அதிகாரி டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருந்தால் அவங்க மாற்றிட்டாங்க. புதுசு கமிஷனர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு எதுவுமே தெரியாமல், நடைமுறைகள் தெரியாமல் திடீர்னு செக்கிங்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்றாங்க. கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆர்டர் போட்டிருக்காங்க, எஸ்டிஏலேருந்து வந்திருக்கு, நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து என்ன வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, இதோடைய இது என்னென்னு கீழே இருக்க அதிகாரிகள் கரெக்டாக சொல்லணும். ஆனால் அவங்க தவறாக வழி நடத்துறன்னு பேரில் வந்து பஸ் ஓனர்களுக்கும் பிரச்சனை, பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா நாங்கள் டாக்ஸ் கட்டியிருக்கோம். எந்தெந்த இப்போ தமிழ்நாட்டில் டாக்ஸ் கட்டிட்டு 1 இண்டியா டாக்ஸ் கட்டினா நான் கர்நாடகா போகிறேன், ஆந்திரா போகிறேன், விஜயவாடா போகிறேன், என்ன போகலாம், எந்த தடையும் இல்லை. எந்த மாநிலத்திலும் இது போன்ற செக்கிங் பண்ணுற மாதிரி அவர் பண்ணி வண்டியில் இடைஞ்சல் பண்ணுறதோ, வரி வந்து ராபரி பண்ணி வரி வசூலிக்கிறதோ எந்த மாநிலத்திலும் கிடையாது. கேரளாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது. எந்த மாநிலத்திலும் நம்ம வண்டி நிம்மதியாக போய்ட்டு வரோம். ஆனால் அந்த மாநில வண்டிகள் இங்கே வரும்போது இங்கே இருக்க அதிகாரிகள் வேண்டுமென்றே வந்து அந்த வண்டிகளும் நம்மளும் வச்சுருக்கோம். இப்போ கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வண்டி வச்சுருப்போம். ஏன்னா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனில் சில நேரம் வந்து காவேரி பிரச்சனை அந்த மாதிரி வரணுங்கிற நேரத்தில் நம்ம வண்டிகள் வந்து கடந்த காலங்களில் கேபிள்லாம் தீயரிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அதர் மாநிலத்தில் 4 வண்டி வச்சுருப்போம், சொந்த மாநிலத்தில் 20-25 வண்டி வச்சுருப்போம். இப்படி தான் வண்டி வந்து முறைப்படி ஆவணி பேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க வண்டிகளை வந்து எல்லாம் டாக்ஸ் வரி இப்போல்லாம் வேகனில் பார்த்தா வண்டி தட்டுனா தெரியும் அந்த வண்டிகளுக்கு வரி இருக்கா, எல்லாம் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சே வேணுமுன்னே நிறுத்தி சும்மா அப்பப்போ கூட்ட நாட்களில் வண்டிகளில் வந்து எப்படி வந்து கட்டண கொள்ளைன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இவங்க வந்து அதிகாரிகள் வந்து வழிபறி கொள்ளை எல்லா பஸ் ஓனர்கிட்டையும் 25,000 ஃபைன், 1 லட்ச ரூபா ஃபைனு, 2 லட்ச ரூபா ஃபைனு நினச்சதுக்கு 2 டாக்ஸ் கட்டியிருக்கு. தமிழ்நாடு டாக்ஸ் கட்டியிருக்காங்க. அதுபோக கோர்ட் ஆர்டரும் இருக்குது. வண்டியை வழியில் மறைக்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது. இந்த வண்டியெல்லாம் அதையும் மீறி கோர்ட் ஆர்டரை மதிக்கிறதில்ல அதிகாரிகள். கோர்ட் ஆர்டர் மதிக்காமல் வண்டியை நிறுத்தி பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து மன உளைச்சல் ஆளாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் எல்லோரும் வந்து அதிகமான ஐடி தொழிலாளர்கள் மற்றும் இங்கேருந்து ரிட்டர்ன் 3 நாள் லீவு கழித்து போகிறாங்க. அவங்களுக்கு எந்த வித இடைஞ்சல் பண்ணாமல் அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும்னு இந்த வாயில் கேட்டுக்கிறோம். வண்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள். மறுநாள் இப்போ கூட்டம் இல்லாத நாட்களில் ஃப்ரீயாக இருக்கனால ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் கூட வந்து செக் பண்ணுறாங்க. அதெல்லாம் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் பண்ணுறதில்ல. வரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிக்கிங்க. ஆனால் ஒவ்வொரு கூட்ட நாட்கள், விழாக்கள் நாட்கள், பொங்கல், தீபாவளி இந்த நாட்களில் வந்து வண்டி நிறுத்தி செக் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஃபேர் கூட போட்டிருக்கேன்னு ஒரு பொய்யான இதை சொல்கிறாங்க. ஃபேர் வந்து நிர்ணயம் பண்ணி கொடுங்க. எந்த ஆர்டிஓ, எந்த டிசி எங்களுக்கு வந்து எந்த ரேட்டு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம்.
எதுவுமே நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதே கிடையாது. ஆனால் கூட ரேட்டு போடுறீங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஆம்னி பேருந்துக்கு எவ்வளோ ரேட்டு போடணும், எந்த ஊருக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அரசாங்கமாகவும் சரி இல்லை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையாகவும் சரி 2 பேர் நிர்ணயம் பண்ணால் அதுக்கு வந்து அதே அளவுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் எந்த குற்றச்சாட்டையும் எங்களை அழைச்சி பேசி நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு போக்குவரத்து அமைச்சர் ரொம்ப ஸ்மூத்தாக தான் பேசுவார். ஆனால் அதிகாரிகளும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி இதை கட்டண கொள்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிற பேரில் நீங்கள் வந்து எங்களை ஆம்னி பஸ் முதலாளிகளை வந்து டாக்ஸிங்கிற பேரில் ஃபைனுங்கிற பேரில் கொள்ளையடிப்பது நிறுத்தணும். நீங்கள் வந்து இப்போ ஆர்டிஆர்ஸுக்கு போனால் எஃப்சிக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம். ஆனால் நீங்கள் எஃப்சிக்கு ஃபீஸ் கட்டுறதா விட்றீங்களா? ஒவ்வொரு வண்டிக்கு எங்களுக்கு செலவு ஆகிறதுலாம் வந்து பொதுமக்கள் தலையில் தான் விடியுது. அதனால் வந்து அதிகாரிகள் வந்து உங்களுடைய நேர்மையாக கடமை செய்யுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி தேவையான சில ராங்கான அதிகாரிகளுக்கு கொடுக்குற ஐடியாவுக்கு வந்து செயல்பட வேண்டாம் என்று சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஆம்னி பேருந்து ஓடுது, அதே போல் இந்திய வரி கட்டுறீங்க, அதே போல் மாநில வரி எவ்வளோ, டியூரேஷன் எவ்வளோ, எந்த அடிப்படையில் அதிகாரிகள் வந்து வரி கொடுக்குறாங்க? மாநில வரி 1,20,000 ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வண்டிக்கு செலுத்துகிறோம். சீட்டுக்கு 4,000 ரூபா. ஒரு சீட்டுக்கு வந்து 4,000 ரூபா பர்த்துக்கு. 3 மாதத்துக்கு குவார்டர்லி. இதை செலுத்தின பிறகு ஒரு 90,000 ரூபா ஆல் இண்டியா பெர்மிட்டுக்கு செலுத்துகிறோம். ஒன் இண்டியா. ஆமாம், இது ஒரு 90,000 90,000. இதை ரெண்டையும் கட்டிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கர்நாடகா போகலாம், பாம்பே போகலாம், எங்கே வேணாலும் போய்க்கலாம். இந்தியா லெவலில் இருக்கவங்களை எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம். அதுதான் இதோடைய பெர்மிட்டோட ரூல்ஸ். அதே மாதிரி கர்நாடகாக்காரங்க அவங்க மாநிலத்துக்கு 1.5-2 லட்ச ரூபா கட்டிட்டு அவங்க வந்து ஒரு 90,000 ரூபா கட்டினாங்கன்னா அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம். தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதுபோக நாங்கள் டோல்கேட்டு ஃபுல்லாக வந்து டோல்கேட்டு வரி வந்து ஆம்னி பஸ்ஸுக்கு ஜாஸ்தியான வரி. ஒவ்வொரு வண்டிக்கு மல்டி டேக்ஸ் வந்து அதுக்கு தனியாக வரி வசூல் பண்ணுறாங்க. இப்படி சாலை வரிகளில் மட்டுமே ஒரு குவார்ட்டருக்கு எங்களுக்கு வந்து மொத்தம் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சாலை வரி மட்டுமே 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வருது. இதை செலுத்தி தான் நாங்கள் வண்டி கோடிக்கணக்கில் போட்டு அந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வாகனத்தை செலுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. ஒரு ஃபோனை கூட அதிகாரி வாங்கி பேசுறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறது, கோர்ட்டில் பார்த்துக்க, அங்கே பார்த்துக்க, ரோட்டில் பார்த்துக்க, அவரை பார்த்துக்க, இவரை பார்த்துக்க அப்படின்னு அலக்கழிக்க வேண்டியது. நைட்டில் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு பஸ் ஓனர்களும் ஆளாகிறாங்க. தமிழ்நாட்டு வண்டி அவங்களே பெர்மிட்டை கொடுத்து மிஸ்யூஸாக பெர்மிட்டு அதுக்கு 5,000 ஃபைன் போடுறேன், வாங்கிட்டு போ, மாதம் மந்த்லி ஏதோ கஞ்சா வியாபாரி சார வரைக்கும் மாதம் மந்த்லி கேஸ் போடுற மாதிரி அவங்க கேஸ் போடுறாங்க. அதாவது வரி செலுத்தின வண்டிக்கு 2 மாநில வரி செலுத்தின வண்டிக்கு தமிழ்நாடு வரி செலுத்தின வண்டிக்கு வரி வாங்க மாட்டாங்க. இப்போ கர்நாடகாவில் நாங்கள் வரி செலுத்திட்டு இந்தியா டாக்ஸ் கட்டின வண்டியை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இன்னொரு வரி சூப்பர் டாக்ஸ் அப்படி இன்னொரு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி 3வது வரி கேட்குறாங்க. வெளியிலிருந்து வர மாநிலங்களுக்கு அது அந்த 90,000 ரூபா வரியில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தொகையை கோடிக்கணக்கில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க. இப்போ நாங்கள் 90,000 கட்டுறோம்னா எல்லா இந்தியா பூரா ஓடுற வண்டி இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா ஓடுற வண்டிகளுடைய டாக்ஸ் காசில் வந்து ஒரு பங்கு எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த டாக்ஸை 90,000 வசூல் பண்ணுறாங்க இந்தியா கவர்மெண்ட்டு. அந்த இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வசூல் பண்ண 90,000 வந்து எல்லா மாநிலத்துக்கும். இப்போ எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒரு மாநிலத்திலையும் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. பக்கத்தில் இருக்க கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போக்குவரத்து அதிகாரிகள் ஒத்துக்கிற மாட்டேன், இந்த டாக்ஸ் செல்லாது. ஆனால் இந்த டாக்ஸ் செல்லாதுன்னு சொல்கிறவங்க அந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கக்கூடாது. இது வரைக்கும் வந்து ஒரு மாதத்துக்கே வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி 50 கோடி வரைக்கும் வசூலாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த காசு வருது, அங்கேருந்து வருதுன்றாங்க. அப்படி அந்த டாக்ஸ் காசையே வசூல் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு வசூல் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதெல்லாம் வந்து யார்கிட்ட ரேட்டுக்கு வைக்க வேண்டியிருக்கு, டிக்கெட் ரேட்டில் கூட்ட வேண்டியிருக்கு, பொதுமக்களுக்கு ரேட்டை கூட்ட வேண்டியிருக்கு. இப்போ பொதுமக்களுக்கு வந்து எங்களுடைய மேலே தப்பான அபிப்பிராயம் வருது. சூப்பர் டாக்ஸுங்கிறாங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையான ரசீது தராங்களா, அண்ட் எவ்வளோ வாங்க? இப்போ இந்த ஒன் இண்டியா டாக்ஸுக்கு வேகன்லேயே காட்டாது. டாக்ஸ் வந்து செலுத்துறதுக்கு 90 ரூபா கட்டியிருந்தோம்னா முதல் வந்து காட்டு தமிழ்நாடு வரி நுழைவு வரி அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு, மாதத்துக்கு, குவார்ட்டருக்கு அப்படி கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இல்லை. அந்த ஆப்ஷன்ஸே இல்லாத போதும் அதிகாரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதில் போய் கட்டிட்டு வாங்க, செக் போஸ்ட்டில் போய் நீங்களே பணம் கட்டுங்க, வாலண்டியராக கட்டுங்க, ஓடிபி போட்டு கட்டுங்க, அதை போட்டு கட்டுங்க,
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்து விட்டாங்க வேகனில். அந்த மாதிரி 90,000 கட்டின வண்டிக்கு எந்த மாநிலத்திலையும் வரி வசூல் கூட. எப்படி லாரி நேஷனல் பெர்மிட் இருக்குல்ல, அதே இது ஒன்று தான். நேஷனல் பெர்மிட் லாரியை வந்து நம்ம எந்த மாநிலத்துக்கு போகிறோம்ல, அது மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்க ஒன் இண்டியா பெர்மிட். ஆக்சுவலாக வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் தான் மிஸ்யூஸ் ஆஃப் பெர்மிட். ஒன் இண்டியா பெர்மிட் எந்த மிஸ்யூஸ் ஆஃப் விஷயம் கிடையாது. ஏன்னா இது அதில் இண்டிவிஜுவல் ஃபேர் கலெக்ட் பண்ணலாம். எல்லா நாம்ஸும் அடங்கிய ஒரே பெர்மிட் எதுனா இந்த ஒன் இண்டியா பெர்மிட் தான். இந்த ஒன் இண்டியா பெர்மிட் வச்சு ஆம்னி பஸ்ஸை இயக்க முடியும். இதுதான் ப்ரொசீஜரோடது. இதில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, கார்கோ பில் இல்லாமல் வண்டியில் கொண்டு போகிறாங்க. விடுமுறை நாட்களில் நீங்களாக ஒரு ரேட்டை போட்டுக்கிறீங்க. 600 டிக்கெட்டு 1500 விற்கிறாங்க அப்படிங்கிற இந்த 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு மட்டுமே. இப்போ எங்களுடைய வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சிஸ்டத்தில் இருக்கும். எங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாதனால ஸ்லைடிங் சிஸ்டத்தில் இருக்கும். திங்கள் செவ்வாய் புதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ரேட்டு வந்து 1123 ரூபா கவர்மெண்ட்டுடைய எஸ்ஐடிசிலேயே. ஆனால் நாங்கள் 500 600 ஓட்டுறோம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரேட்டு 500 600 தான். அப்போ அந்த 500 600 ஏன் ஓட்டுறோன்னா, வண்டி டிரைவர் வந்து நிப்பாட்டினா வண்டி வாகனம் பழுதாகும். டிரைவர் வந்து அவருடைய வேலை வாய்ப்பு இழக்கும். அவருக்கு நம்ம வந்து அவங்க வீட்டு குடும்பத்துக்கு டிரைவர் கிடைக்க மாட்டாங்க. வாரத்தில் நாங்கள் 3 நாள் மட்டும் தான் வண்டி ஓடுது. ஆனால் 3 நாள் மட்டும் ஆள் வேணும்னா 3 நாளுக்கு வர மாட்டாங்க. அப்போ நாங்கள் லாபப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அந்த வாகனத்தை வந்து இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் எல்லாம் அதே செலவு தான் ஆகும். டிரைவருக்கு அதே படி தான் கொடுத்தாகணும். டோல்கேட் அதே தான் நாங்கள் கொடுத்தாகணும். வரி அதே தான் செலுத்தாகணும். எதுவுமே எங்களுக்கு எக்ஸப்ஷன் கிடையாது. ஆனால் மற்ற நாட்கள் 500 600 குறைவாக இருக்குது. அதெல்லாம் வச்சு அந்த கூட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மியான ரேட்டில் போகிற அரசு பஸ்ஸில் போகிறவங்களாம் எங்கள் பஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. ஆம்னி பேருந்தில் பயன் பண்ணுவாங்க. கூட்ட நாட்களில் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் பஸ்ஸில் அந்த 500 பயணம் பண்ண அப்புறம் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் 1000 ரூபா வண்டியில் போயிடுவாங்க, மாறிக்கிடுவாங்க. இப்படி தான் ஃப்ளோட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க போயிடுவாங்க. காசு உள்ளவங்க, அதிகமாக காசு உள்ள சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு வண்டி ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க, அந்த மாதிரி ஒரு அதிகமான காசு செலவு பண்ணி உடனே போகிறவங்க தான் ஆம்னி பஸ் அந்த கூட்ட நாட்களில் வந்து பயணம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃப்ளோட்டிங்கில் வந்து நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்களும் எங்களுக்கு இப்போ எந்த நாளும் ஒரே ரேட்னா வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது. இப்போ 1023 ரூபானா கவர்மெண்ட் 1023 ரூபா தான் அந்த எஸ்ஐடிசி வண்டியில். என்ன சாதாரண நாளாக சரி எந்த நாளும் வாங்குறாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் ஒரு மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, எங்கள் இதில் வந்து ரேட்டிங் பார்ப்பாங்க. யார் கம்மியாக போட்டுருவாங்களோ அதை பார்த்து தான் டிக்கெட்டே புக் பண்ணுவாங்க. ஒருத்தர் யார் ஆஃபர் தரா, 200 ஆஃபர் யார் தரா, அந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது. அதனால் ஸ்லைடிங் சிஸ்டம் இப்படி ஃப்ளைட்டில் எப்படி இருக்கோ, ஃப்ளைட்டில் 3000 ரூபாய்க்கு டெல்லிக்கு போடுறாங்க. திடீர்னு பார்த்தா 30,000 50,000 60,000 போடுறாங்க. அது மாதிரி சிஸ்டத்தில் வந்து ஆம்னி பேருந்து ஓடி. ஏன்னா கட்டண நிர்ணயம் இல்லாமல் இருக்கனால கட்டண நிர்ணயம் பண்ணிட்டால் நம்ம அதை இந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி வழியில் வந்து கூட்ட நாட்களில் வந்து வண்டியை மறைச்சா வந்து பப்ளிக் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு தான் ஆம்னி பஸ்ஸை வேகமாக போகும். வண்டி சீக்கிரம் போய் டைமிங் இறக்கி விட்ருவாங்கன்னா ஆம்னி பேருந்து வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த அட்மாஸ்பியரே இப்போ கெட்டு போகுது. கூட்ட நாட்களில் ஆம்னி பேருந்தில் ஏதோ 5 மணி நேரம் 6 மணி நேரம் காலதாமதாக கொண்டு போய் வந்து அவங்கள இறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அது வந்து எங்களுக்கு வந்து மன உளைச்சல் தருது. அவங்க வந்து கண்ணா பின்னான்னு தெரியுது. நைட்டில் ஃபோன் பண்ணி இப்போலாம் நீ பஸ் ஓட்டுறியா அது ஓட்டுறியான்னு வந்து சில பாசஞ்சர் பேசுகிறாங்க. ஆர்டிஓவும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை. இதனால் வந்து டிரைவர்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. சோதனை அபராதம் இந்த மாதிரி நேரங்களில் அபராத தொகையை விதிக்காமலே வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வந்து ஓட்டுநர்களை மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லி கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அபராத தொகை எங்களுக்கு என்னென்ன சொல்லலை, பஸ்ஸை மட்டும் கொண்டு வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனடியாக நாங்கள் பணத்தை கையில் கொடுத்துட்டா விட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதாவது என்னென்னா, அபராத தொகையை செலுத்த தேவையில்லை. ஆன்லைனில் போட்டு விட்டால் இப்போ நம்ம எஃப்சிக்கு போகும்போது அதுக்கு போகும்போது அவங்களுக்கே தெரியும். ஒரு ஃபைன் போடணும்னா நிறுத்தி தான் கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு நிறுத்தி தான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனை போட்டால் அது ஆள் வேகனில் ஏறும். அதை எப்போ வேணாலும் நம்ம கட்ட முடியும். இது வந்து அங்கே போய் நிறுத்திட்டா அபராத தொகை மட்டும் இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அதை லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் கொடுத்தா தான் வண்டி ரிலீஸ் ஆகும். இதுக்காண்டியே பல வண்டியை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போடுறது. அங்கே போனால் அந்த வரியும் செலுத்தணும். அவங்களுக்கு வந்து இந்த அவங்க கேட்குற தொகையும் கொடுத்தா தான். இல்லைன்னா அவங்க நினச்சா 1 வாரமும் போட முடியும், 1 மாதமும் போட முடியும், 3 மாதமும் போடுவோம். அதை ஏற்றி கேட்டால் நீ கோர்ட்டுக்கு போனால் நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் வண்டி நிற்கும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதனால் இந்த மாதிரி தான் வந்து ஆம்னி பஸ் ஓடுறதுல தான் வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன லஞ்சம்னா எவ்வளோ கேட்குறாங்க ஒரு வண்டிக்குன்னா எவ்வளோ? ஃபிக்ஸட் இல்லை. அவங்க நினச்சது கேட்பாங்க. கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்தோம்னா வண்டி உடனே ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா லேட் ஆகும். அடுத்த கட்டம் போராட்டம் நம்ம எஸ்டியை முற்றுகையிடலான்னு இருக்கோம். போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடலான்னு இருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லா ஸ்டேட்லேயும் ஏற்றுட்டு இப்போ இந்தியா ஃபுல்லாக போட்டாச்சு. அந்த பெர்மிட் தான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற கான்ட்ராக்ட் கேரேஜ் பெர்மிட் வந்து டூர் பெர்மிட்டு.
அவங்க பிசினஸாக பெர்மிட் போடுறது அதுதான் கரெக்டு. ஆனால் ஒன் இண்டியா பெர்மிட் வந்து நம்மளும் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் ஒன் இண்டியா பெர்மிட் கொடுக்குறோம். நம்ம வண்டி பூராமே கர்நாடகாக்குள்ளே போகுது, கேரளாக்குள்ளே போகுது, ஹைதராபாத் போகுது, எல்லாம் போகுது. எங்கேயுமே நம்ம வண்டி எதுவுமே பிடிக்கிறது கிடையாது, அவங்க எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனால் அவங்க வண்டிகள்லாம் அங்கிட்டு இருக்கவங்க வண்டிகள் வந்தால் மட்டும் இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு அதையும் பிடிக்கிற சாக்கில் வந்து இந்த வண்டிகளுக்கும் வந்து 10,000 மிஸ்ஸிஸாக பெர்மிட். நீங்களே பெர்மிட் கொடுக்குறீங்க, நீங்களே மிஸ்ஸிஸாக பெர்மிட் 10,000 ஃபைன் போடுறீங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு அது இது இப்படி சொன்னோம்னா உடனே சீட் பெல்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சும்மா அப்படி உபயோகிச்சப்பான காரணமாக போடுவாங்க. வசூல் பண்ணுறதுக்காண்டி அதுக்காண்டியே வேணுன்னு அந்த சாராய கேஸ் போடுறாங்கல்ல, மாதம் ஒரு கேஸ் போடுறாங்கல்ல, அதை மாதிரி தான் இவங்களுக்கு போடுறாங்க. ஏதோ ஒரு கேஸ் வண்டி நிறுத்த வேண்டியது ஒரு 5,000 10,000 அது நல்லா எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட ஒரு ஃபைன்னு ஒன்று அடித்து விடணும். அவங்களுக்குன்னு டெய்லி ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வசூல் பண்ணணும்னு ஒரு டார்கெட் அது நிர்ணயம் பண்ணுறதுக்காண்டி நிறுத்திட்டு ஒவ்வொரு வண்டிக்கு நீ இந்த மாதம் கேஸ் வாங்கியிருக்கியா வாங்கலையா ஒரு கேஸ் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இந்த டேக்ஸ் வந்து ஒரே சிஸ்டமாக போட்டு அப்புறம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து பேசஞ்சருக்கு தான் லாஸ் ஆகும். இவங்க டேக்ஸ் வந்து ஒரு சீட்டுக்கு வந்து 4,000 போடுறது சரிங்களா. நம்ம வண்டி வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒன் இண்டியா பெர்மிட்னா ஆல் இண்டியா எங்கே வேணாலும் போய்க்கலாம், ஒரே டேக்ஸு. அப்போ ஆல் இண்டியா டேக்ஸ் கட்டிட்டு ஒன் இண்டியா கட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு வர டேக்ஸ் கட்ட போகும்போது அப்போ ரேட்டு ஜாஸ்தி தானே வரும். ஒரே டேக்ஸை போடு, எல்லாம் ஆல் இண்டியாவுக்கு எவ்வளவோ ஒரு நிர்ணயம் பண்ணு. அப்போ நிர்ணயம் பண்ணி ஆமை பார்த்தோன்னா வந்து சுற்றுலா நிறையா இம்ப்ளிமெண்ட் ஆகும். லாட்ஜுகள் பல வருமானம் இருக்குது அரசாங்கத்துக்கு. இப்போ கர்நாடகா வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வண்டி 600 வண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா ஆமணி பிறந்த வரவங்க பூராமே வந்து பிஸ்னஸ் மேன் அவங்களாம் வர்றாங்க. அந்தந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் வந்து எல்லா லாட்ஜுகள் ஹோட்டல் எல்லாமே வியாபாரம் நடக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய வரிகள் வந்து அதிலே கலெக்ட் ஆகுது. இப்படி இருக்கும்போது அதுக்காண்டி உண்டான போக்குவரத்து அரசு போக்குவரத்து பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ பல காலங்களில் நாங்கள் எங்களுடைய ஆமணி பேருந்து தான் வந்து கை கொடுத்து நாங்கள் வந்து இந்த கிரவுடெல்லாம் காலி பண்ணுறதுக்கு கூட்டத்தை குறைக்கிறதுக்கு எங்களுடைய நைட்டு இரவு பகல் பார்க்காம ஆமணி பஸ் ஓனர்லாம் உழைக்கிறோம். பாருங்கள், இப்போ பாதி பேர் வர முடியல. ஏன்னா நைட்டு 1 மணி ஆகுது 2 மணி ஆகுது, வண்டி போன இடத்துல உரசிடும், எடுத்து அவ்வளோ டார்ச்சரில் இருக்கும். இது போக போக்குவரத்து அதிகாரிகள் வண்டிக்கு பெர்மிட்டாகவும் கொடுத்துட்டு வழியில் நிப்பாட்டி டிரைவர்களையும் வந்து கேவலமாக பேசுகிறது, எங்களை கேவலமாக பேசுகிறது, வண்டி இந்த பெர்மிட் செல்லாதுங்கிறது. அரசு கொடுத்த பெர்மிட் தான் வச்சுருக்கோம். நாங்களாம் சொந்தமாக பெர்மிட் ஒன்று அடிச்சுட்டு வந்து வைக்கல. மத்திய அரசு ஒரு பெர்மிட் ஒரு சிஸ்டம் கொடுக்குது, மாநில அரசு ஒரு சிஸ்டம் கொடுக்குது. ரெண்டையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இப்போ வெளிமாநில பதிவு கொண்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அபராதம் விதிக்கிறாங்க. எல்லாம் தமிழ்நாடு பெர்மிட்டுக்கு சேர்த்து தான் அவங்க கொடுக்குற பெர்மிட். அவங்க அதுக்கு 10,000 அதுக்கு டாக்ஸ் ஏற்கனவே இருக்கலாம். 2வது வாட்டி டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு 10,000 20,000 5,000 10,000 நோக்கம் போல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை மட்டும் போட்டு விட்ருவாங்க. இப்போ அந்த வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர், இந்த மாதிரி ஆல் இண்டியா பெர்மிட் வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு. டாக்ஸ் வேணும்னு டாக்ஸ் கட்ட முடியாது. நாங்களும் டாக்ஸ் இந்த தமிழ்நாடு கட்ட சொன்னாங்க, நான் கட்ட முடியாதுன்னா கோர்ட்டில் இது வந்து எல்லோரும் அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. அரசு ஹைகோர்ட்டு என்ன சொல்லுதோ கோர்ட்டு சொன்னால் நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் கொடுத்தாங்க. அந்த வண்டிகளையும் பிடிச்சி கொண்டு போய் இப்போ ஆர்டிஎஸ் நிப்பாட்டுறது, அங்கேயும் ஓட்டக்கூடாது இங்கே ஓட்டக்கூடாது. ஒரு இந்தியன் சிட்டிசனாக எப்படி நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து இருக்கிறதுக்கு இது இருக்கோ, அதே மாதிரி ஆல் இண்டியா பெர்மிட் வந்து எங்கே இருந்தாலும் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. இவங்க வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாளை கழிச்சு வருது. ஆனால் இந்த ஒன் இண்டியா பெர்மிட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்து இந்தியா அப்புறம் ஓட்டிகிட்ருக்கோம். மத்திய அரசு வந்து கொடுத்து தமிழ்நாடு ஓட்டிருக்கோம். முன்னாள் யூனியன் மினிஸ்டர் வந்து கோபி இருக்கார்ல, நடிகர் கோபி, அவர் வந்து பரிவாகன வரவர்கள் கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ணி பரிவாரில் வர்றதில்லை. ஆனால் இவங்க வந்து கோடு வேர்டு ஓடிபி போட்டு கட்ட சொல்கிறாங்க. நம்மளாம் வாலண்டியராக போடுறோம். நானாக அந்த மாநிலத்துக்கு வரி செலுத்துகிறேன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி ஓடிபி நானே கொடுத்துக்குறேன். ஓனர் நான் ஓடிபிங்கிறது நான் எனக்கு என் நம்பருக்கு ஓனர்னால் என் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை போட்டு அந்த டாக்ஸ் கட்ட முடியும். ஆக்சுவலாக வந்து டாக்ஸ் கட்டணும்னா அதே காட்டும். இந்த வண்டிக்கு வரி உள்ள வந்தால் நீ வரி கட்டணும் அப்படின்னா அதில் போர்ட்டல் வேகன்லே காட்டும். இப்போ காட்டுறதில்ல. அந்த காட்டாத போது இந்த வண்டி தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லா மாநிலத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமணி பேருந்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இதே பிரச்சனை. ஃபெஸ்டிவல்னாலும் பிரச்சனை, எதுனாலும் பிரச்சனை. இது பொதுமக்கள் நல்லா பண்ணுறதுக்கு சில பேர் நினைக்கிறீங்க, அது கிடையாது. ஆமணி பேருந்தை ஓட்ட விடாமல் பண்ணுறதுக்கு சில அதிகாரிகள் பண்ணுற வேலை தான் இது. டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் பார்த்து தான் முன்னாடி பேசியிருந்தீங்க. இப்போ இவர் இருந்தார் ஃபஸ்ட்டு ஒரு நேர்மையான நேர்மையான அதிகாரி இருந்தாங்க. அவங்கள நாங்கள் சொல்கிறத கேட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள உடனே மாற்றிடுறாங்க. நேர்மையான அதிகாரி அங்கே அந்த சீட்டில் உட்கார முடியல. மாதத்துக்கு ஓகே, நன்றி. ஓகே, ரெண்டுமே சார்.
ரெண்டுமே தான். அவனுங்களை பார்க்குறது தப்பு கிடையாது, அவனுங்களை பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் தூக்கி எரிஞ்சிடறாங்க. அதான் அது அதில் தான் டாக்ஸ் இவர் டாக்ஸ் கட்டிருக்குன்னு சொல்லுவார், இவர் டாக்ஸ் கட்டிருக்குன்னு சொல்லுவார். அந்த டாக்ஸை நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு ஒரு டாக்ஸை கட்டு. ஆவணங்களே தேவையில்ல சார், ஆன்லைன் அடிச்சாலே தெரிய போகுது சார். நீதி வண்டி நம்பர் அடிச்சா இந்த வண்டி தேவையில்லை, வண்டி நம்பர் அடிச்சா இந்த வண்டி ஆன்லைன் ஆகியாச்சு. ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அப்போ நீதிமன்ற உத்தரவு மதிக்கிற கிடையாது. முதல் நீதிமன்றத்தை டாக்ஸ் கட்டினா நான் டாக்ஸ் கட்ட தயாராகும். நீதிமன்றத்தை யாரும் மதிக்கிறது இல்லை. இதை நீதிமன்றத்தை செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதான் மிகப்பெரிய கேவலம். இந்தியாவில் எந்த மரத்தையும் நீதிமன்றத்தை மதிக்காமல் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்றத்தை வந்து போக்குவரத்துறை மதிக்கிறது இல்லை. இது வழக்கு செல்லான்றாங்க. 13 ஆர்டர் கொடுத்து 15 கொடுத்தாங்க. 15 கொடுத்தது 19 தள்ளி போட்டிருக்காங்க. முன்ஜாமீன் வாங்கும்போது காவல்துறை அரசு பண்ணுறதுக்கு ரூல்ஸே கிடையாது. இந்த மாதிரி போக்குவரத்துறைக்கு 19 டைம் கொடுத்துருக்கு. ஆனால் போக்குவரத்துறை ஒத்துக்கவே மாட்டேங்குது, செல்லான்றாங்க. இது நீதிமன்றத்தை கேள்வி வைக்கணும். தமிழ்நாடு அரசியல்கள்லாம் வந்து நல்ல வாழ்க்கை வலியுறுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் தொழிலாளர்கள் இதில் இருக்கும். இன்னைக்கு பார்த்து நைட்டு பார்த்து எங்களை போய் தொந்தரவு பண்ணி வண்டி ஓட்ட முடியாமல், நேரத்துக்கு போக முடியாமல் எல்லா வண்டியும் தொந்தரவு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் தொலைக்காட்சியும் தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எங்களுக்கு வழிவகுத்தருமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம்.